எடுத்துக்காட்டு 12.11 क्वेश्चन என்னன்னா வந்து எப்படி நம்ம ரியல் லைஃப் யூஸ் பண்ற மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. திரு அன்பு 2 பேனா 3 பென்சில் 1 நோட்டு புத்தகம் வாங்கினார். திரு பரக்கத் 4 பென்கள் 3 பென்சில் 2 நோட்டு புத்தகங்கள் வாங்கினார். திரு சார்லஸ் 2 பேனா 5 பென்சில் 3 நோட்டு புத்தகம் வாங்கினார். அவர்கள் முறையே ரூபாய் 32, ரூபாய் 52, ரூபாய் 60 செலவழித்துள்ளனர். எனில் ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு நோட்டு புத்தகத்தின் விலையை காண்க. நீங்க கொடுத்திருக்கிறத நம்ம சமன்பாடா முதல்ல எழுதணும். கொஸ்டின்ல பேனா எண்ணிக்கை, பென்சிலோட எண்ணிக்கை, நோட்டு புத்தகத்தோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்கனால அதோடைய விலை என்னன்னு கொடுக்கல. ஸோ அதனால நாம பேனாவோட விலையை எக்ஸ்னோ, பென்சிலோட விலையை ஒய்னோ, நோட்டோட விலையை இசட்னோ எடுத்து அவங்க என்னென்ன வாங்கினாங்களோ ஒவ்வொருத்தரும் அன்பு என்ன வாங்கியிருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்காரு, பறக்கத்து எவ்வளோ வாங்கியிருக்காரு, சார்லஸ் 3 பேருடைய வாங்கின பென்னு, பென்சில், நோட்டு இந்த 3தோடைய விலை, அவங்க வாங்கின பென் அந்த நோட்டு, பென்னு, நோட்டு எல்லாத்தையுமே ஒரு ஃபார்ம்ல சமன்பாடா நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கின அன்பு பார்த்தா 2 பேனா வாங்கியிருக்காரு. இப்போ பேனா இது வந்து பேனாவோட எண்ணிக்கை, இது பேனாவோட விலை. ஏன்னா எக்ஸல் ரிலேட்டட் எடுத்துக்கோம், பேனாவோட விலையா. இப்போ 2 பேனானா ஒரு பெண்ணோட விலை 2 ரூபானா அப்போ 2 × x 2 4 அப்படின்னு வரும். அதனால நம்ம 2x. இது பென்சிலோட விலை 3 பென்சில் வாங்கியிருக்காரு. ஸோ 3y. ஒரே ஒரு நோட் வாங்கியிருக்காரு. இது 3த்தையும் சேர்த்தா அவருக்கு எவ்வளோ ரூபாய் வருது, 32 ரூபா. அதே மாதிரி பரக்கத் அப்படின்றவருடைய 4 பேனா வாங்கியிருக்காரு, 3 பென்சில் வாங்கியிருக்காரு, 2 நோட்டு வாங்கியிருக்காரு. இது 3தோட விலை 52 ரூபா. லாஸ்டா சார்லஸ் 2 பேனா 5 பென்சில் 3 நோட்டு, இதோட மொத்த விலை 60. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் கிராமர் விதியை பயன்படுத்தி அது பேனாவோட விலை, ஒரு பெண்ணோட விலை என்ன, ஒரு பென்சிலோட விலை என்ன, ஒரு நோட்டோட விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் அணிவடிவம். அணிவடிவத்தில் எக்ஸோட கெழு 2, ஒய்யோட கெழு 3, இசட்டோட கெழு 1. அதே போல செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட கெழு, ஒய்யோட கெழு, இசட்டோட கெழு, எக்ஸோட கெழு, ஒய்யோட கெழு, இசட்டோட கெழு. இந்த அந்த கெழுக்களை தனியாக ஒரு காலம்ல எழுதணும். ஈக்குவல் டு அதோட விலை ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம கிராமர் விதியை பயன்படுத்தி இந்த ஒரு பேனா பெண்ணோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கிராமர் விதி x is equal to delta x by delta, y equal to delta y by delta, z equal to delta z by delta. இந்த ஃபார்முலாவில் டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட். ஃபர்ஸ்ட் டெல்டாவோட மதிப்பை கண்டுபிடிப்போம். டெல்டா மதிப்பு கண்டுபிடிக்க நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற இந்த மதிப்பு, இந்த அணி சிம்பிள் இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் எடுத்து டிட்டர்மினன்ட் சிம்பிள் அணிக்கோவை எடுத்து எழுதி ஒரு மதிப்பு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த காலம், இந்த ரோ விட்டு மீதி இருக்கிற 4 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 3 are 9, 5 2 are 8. இந்த ரிவர்ஸ்ல பண்ணும்போது சைன் மாறும் சொல்லியிருக்கோம். 3 மைனஸ் இது சிம்பிளோட பேஸோட வேல்யூ. இந்த காலமும் இந்த ரோ விட்டுடுவோம். 4 3 are 12, 2 2 are 4 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ. 4 5 are 20, 3 2 are 6, 2 இன்ட்டு மைனஸ் 1, 12 4 போனால் 8, 20 6 போனால் 40, minus 2, 8 12 24 plus 40, minus 2 minus 24 minus 26 plus 40, 2 12 minus 100. இது டெல்டா வேல்யூ minus 100. அடுத்து டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா எக்ஸ் போது எதோட எக்ஸோட வேல்யூ இதுதான். இந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் இங்கே அப்ளை பண்ணணும். 32 52 60. செகண்ட்
12 minus 4 8 plus 1 into 240 ல 104 போனா 10 ல 4 போனா 6 no 3 136 ரெண்டு மல்டிப்ளை பண்ணினா 72 16 256 plus 136 இது ரெண்டு ஆட் பண்ணா 72 136 ஆட் பண்ணினா 8 10 6 minus 56 இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணா 60 ல 8 4 minus 48 இது டெல்டா வந்து minus 48 so delta y வந்து அடியில் delta z first column second column அப்படியே இருக்கும் third column z ஓட வேல்யூ மட்டும் எடுத்து constant delta அப்ளை பண்றோம் first row first number 2 க்கு 4 numbers 3 into 60 180 minus 52 into 5 260 minus second number 3k இந்த column இந்த row இந்த column கிட்ட 4 into 60 240 2 into 52 102 plus 32 இந்த column இந்த row கிட்ட 4 5 are 20 3 2 are 6 2 into subtract பண்ணினா minus 80 minus 3 into 240 104 போனா 136 plus 32 into 20 ல 6 column subtract பண்ணா 14 82 are minus 160 3 into 136 minus 480 8 32 into 14 440 இது ரெண்டும் மைனஸ் இருக்கு அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் 440 இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணினா minus 120 இதுதான் டெல்டா z ஸோ மூணு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணுவோம் கிராமர்ஸ் ரூல் என்ன இருக்கு x1 delta x by delta இப்போ x1 delta x ஓட வேல்யூ x equal to delta x by delta delta x ஓட வேல்யூ minus 60 delta ஓட வேல்யூ என்ன இருக்கு minus 12 so minus minus cancel 12 5s are 60 இப்போ x is equal to 5 அதே மாதிரி y equal to delta y by delta delta y minus 48 by delta value minus 12 4 so y equal to 4 actually z delta is z by delta minus 120 by minus 12 answer 12 8 so z equal to 8 x equal to 5 z equal to 4 x is equal to 8 check பண்ணனும்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு x y z மூணு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா ஈக்குவலா வருதுன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 into x ஓட வேல்யூ என்ன வருது 5 3 into y ஓட வேல்யூ 4 z வேல்யூ 10 5 3s are 10 plus 4 3s are 12 plus 10